ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாஸ்தாவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான செம டேஸ்ட்டான பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்குது. 1 கப் பாஸ்தா. நான் இன்றைக்கி இந்த டிசைனில் பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில், பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. பாஸ்தாவை நல்லா கிளறி விட்டுடலாம். பாஸ்தா வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும் பாஸ்தா. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா வடிகட்டும். இப்போ பாஸ்தாவை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கட் பண்ண ஒரு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ண ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் படும். அதனால் இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு தெரியாது, அதனால் அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா. இப்போ துருவிய கேரட், 1 கேரட், கட் பண்ண பீன்ஸு. இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணுமோ அந்த காய்கறி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. பாஸ்தா வேக வைக்கும்போதே சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ பீன்ஸும் கேரட்டும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேன் நான். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா மேகி பேக்கெட்டில் மசாலா வரும் இல்லைங்களா, அந்த மேகி பேக்கெட் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா, எந்த மசாலா வேணாலும் நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ கெச்சப் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை சேர்த்துக்குங்க, இல்லை அப்படின்னா இதை சேர்க்காமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ முட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ முட்டையை போட்டு நல்லா கிளறியாச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மல்லித்தழை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.